அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னு பார்க்கும்போது, 2 பேர் பிரச்சனைகள் என்று நம்மிடம் வரும்போது, அவர்களுக்கு தீர்ப்பு எப்படி தருவது? அப்படிங்கிறது தான் கேள்வி. இது ரொம்பவும் அறிவு சார்ந்த, புத்தி கூர்மையுள்ள, தெளிவு நிறைந்த, சூச்சகம் நிறைந்த, தந்திரம் நிறைந்த ஒரு தொழில். ஸோ அங்க வந்து அதனால வந்து ரொம்ப அதே சமயம் அவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு உணர்வுபூர்வமாக அதை அணுகவும் வேண்டும். தீர்ப்பை அறிவுபூர்வமாக தர வேண்டும். அப்போ உணர்வும் செம்மையா இருக்கணும், அறிவும் செம்மையா இருக்கணும். அப்பதான் வந்து இந்த பொசிஷன்ல நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும். ஸோ அந்த பொசிஷனுக்கு தகுதி என்னன்னா, இருவர் பிரச்சனையும் உணர்வுபூர்வமா அவன் உணர்வுல போய் இவன் என்ன ஃபீல் பண்றான், அவன் உணர்வுல போய் இவன் என்ன ஃபீல் பண்றான், இருவரின் உணர்வுகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த உணர்வுக்கு எது சரி தவறு என்பதை புத்தியில் சமயோகித புத்தியோடு தீர்ப்பை தர வேண்டும். ஸோ இதுதான் வந்து அந்த தொழிலுக்கு உண்டான தகுதி. சரி, தீர்ப்பு எப்படிப்பா தர்றது அப்படின்னா, இந்த முதல்ல பேசிக் கான்செப்ட் வந்து சட்டம். இப்ப நீதிபதி தீர்ப்பு தர்றாருன்னா அவருடைய சொந்த அறிவு தீர்ப்பு அல்ல. சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் தான் அவர் தீர்ப்பு தரணும். அவருக்கு இது தப்பு இது ரைட்டுன்னு அவருக்கு படலாம். ஆனா சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் அவர் வந்து அங்க தீர்ப்பை தர வேண்டியது இருக்கு. அப்ப நமக்கு என்ன சட்டம்னா ஞானேஸ்வரி பகவத்கீதை, இல்லைன்னா ஆகமம், பெரியோர்கள் சான்றோர்கள் திருக்குறள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன்றுதான் நமக்கு சட்ட புத்தகம், நம் மனதுக்கும் புத்திக்கும் செம்மைப்படுத்துவதற்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது, அந்த அதன் அடிப்படையில் நான் தீர்ப்பு தர வேண்டும். அப்போ உதாரணத்துக்கு விருப்பு வெறுப்பு இல்லாமல் சமநிலை நோக்குடன் நான் எனது பற்று சுயநலம் இல்லாமல் அப்படின்னு அங்க சொல்லியிருக்கு. ஸோ இங்க யார் விருப்பு யார் வெறுப்பு, யார் சமநிலையில் இருக்கிறார் யார் சுயநலத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் தரணுமே தவிர எனக்கு ஒன்று சரியா படலாம், எனக்கு ஒன்று தப்பா படலாம், எனக்கு அப்படிங்கிறத ஓரம் கட்டிட்டு அதை மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த தீர்ப்பு அப்படின்னு சொன்னவன நான் எடுத்துட்டேன் ஆகம சொல்லிருச்சுன்னு தடால் புடால தர முடியாது. ஏன்னா இது வந்து உணர்வு பூர்வமான விஷயம். அப்ப தீர்ப்பு எப்படி தரணும் அப்படின்னா, தீர்ப்பு இருவருக்கும் சம்மதமாக இருக்க வேண்டும், இருவரும் பெனிஃபிட்ல இருக்கணும். அது பெஸ்ட். இருவரும் பெனிஃபிட்டா இருக்கணும். தீர்ப்பை அப்ஜெக்ஷன் பண்ண முடியாதபடி இருக்கணும். ஆமா இது சரிதான்ட்டு எதிராளி. ஸோ அந்த மாதிரி ஒரு தீர்ப்பை தருவதற்கு யோசிக்க வேண்டும். அது என்ன அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்த்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ பிரிக்கணும். இப்போ ஒரு லட்டு இருக்கு, இல்லை ஒரு மிக்சர் இருக்கு, வீட்டில் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, அந்த ஞானப்பழம்னு சொல்லிட்டு வந்தது இல்லையா சண்டை. ஸோ அதே மாதிரி ஒரு லட்டு இருக்கு, பாதி பாதியா பிரிக்கணும். பெரும் பிரச்சனை வீட்டில், இந்த சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பாதி பாதியா பிரிக்கிறதுல எனக்கு இது வேணும் அது வேணும், நீ தப்பு நான் தப்பு, ஏன்னா கரெக்டா பாதியா பிரிக்க முடியாது. சொத்துல லேண்ட் இருக்கு, லேண்ட்ல நடுவுலலாம் கோடு போட முடியாது. அப்ப பாதி பாதியா பிரிக்கணும். பிரிக்கிறதுல 1008 குழப்பம், 1008 பிரச்சனை. ஸோ அப்போ வந்து ஜட்ஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி இருவருக்கும் சம்மதம் இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். சும்மா அவரா பட்டு சட்டத்தை எடு அப்படின்லாம் கொடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப லட்டை ஒருவன் பிரிக்கணும், ஒருவன் தேர்ந்தெடுக்கணும். நல்லா நான் வச்சுக்கணும். அப்போ ஒரு லட்டு இருக்கு, அதை சரிபாதியா ஒருத்தன் நான் பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சரிபாதியா நான் அதை பிரிச்சுட்டு என் எதிராளிக்கு நீ எதை எடுத்துக்கொள்கிறாயோ அதை எடுத்துட்டு எனக்கு கொடுத்துரு. நான் தான் பிரிச்சேன் சரிபாதி. அப்ப நான் எனக்கு தெரிஞ்ச சரிபாதி நான் பிரிச்சுட்டேன். அது 100% கரெக்டா இருந்தா நான் நீட்டுறதுல என்ன கஷ்டம்? இந்தாப்பா நீ எடுத்துக்கோ, எந்த பாதி உனக்கு வேண்டுமோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். இல்ல அவனை சரி பாதி பிரிக்க சொல்லலாம். அப்ப நீ சரி பாதி பிரிப்பா, நான் ஒண்ணு தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம போகலாம்.
ஸோ இதுல வந்து ஒரு இடத்துல மட்டும் இப்போ ஒரு 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 விஷயம் மட்டும் இஷ்யூ இருக்கு அப்படின்னா ரெண்டு பேருக்குமே அந்த ஒன்று தான் வேணும் அப்படின்னா அப்ப அதுக்கு தக்கன பிரிக்க வேண்டியதான். அந்த ஒண்ணுக்கு வந்து அந்த ஒண்ணுக்கு ஆப்போசிட்ல நிறைய எக்ஸ்ட்ரா போகணும். அப்பதான் தேர்ந்தெடுப்பவன் திணறுவான். இப்படி போகும்போது பிரச்சனை இருக்காது. சரி நம்ம தான் பிரிச்சோம், ஒன்று கொடுக்குறோம், ஒன்று எடுத்துட்டோம். இல்லை நானே வந்து ரெண்டு பிரிச்சுட்டு இருந்தா ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா வேஸ்ட்டு. இன்னொரு மூணாவது ஆள் வந்து பிரிச்சுட்டு இருந்தா இது உனக்கு இது உனக்கும் சொன்னாலும் சாட்டிஸ்ஃபைடு இருக்காது. அப்ப நான் பிரித்தேன், அவன் தேர்ந்தெடுத்தான், முடிஞ்சு போச்சு. வீட்டில் குழந்தைகள்கிட்ட ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். எப்போ உனக்கு எது வேணும், ரெண்டு பேருக்கு இந்த ரெண்டு இருக்கு, சரி பாதியாக பிரி, ஒருத்தன் பிரிக்கணும் ஒருத்தன் தேர்ந்தெடுக்கணும், வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகணும். இரண்டாவது, அந்த தீர்ப்புங்கிறது இருவருக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும், இருவருக்கும் சாதகமாக இருக்கணும். இல்லை ஒருத்தனுக்கு மட்டுமே சாதகமாக இருக்கும், இருவருக்கும் சாதகமாக இருக்கிற மாதிரி எப்படி தீர்ப்பு தருவது? அப்படி தீர்ப்பு தருவதுக்கு பேர் தான் தீர்ப்பு. அதான் கண்ணம் பண்றான். எல்லா இடத்துலையும் கண்ணம் பண்றது அதுதான். இருவருக்கும் சாதகமாக அங்கே இருந்தால்தான் அது உன்னத தீர்ப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறது யோசிக்கணும் ஃபர்ஸ்ட். முடியலன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். அப்ப கண்ணை வந்து இப்ப உதாரணத்துக்கு கண்ணை வந்து எல்லா இடத்துலயும் அதான் பண்றான். துரோணர் வந்து துரோணரிடம் நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அவனை பொய் சொல்ல வைக்கணும். அப்போ ஒருத்தனுக்கு பொய் சொல்ல வைக்கணும், ஒருத்தனுக்கு பொய் சொல்லக்கூடாது. அப்ப எப்படி தீர்ப்பு தருவது? அப்ப அங்க என்ன தீர்வு வருது? அஸ்வத்தாமன் என்கின்ற யானையை கொன்றுவிட்டு இப்போது அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று நீ சொல்லு. அப்ப நீ உண்மையை சொல்லுகிறாய். உன்னை பொறுத்த வரைக்கும் நீ உண்மை சொல்ற, என்னை பொறுத்த வரைக்கும் அது பொய்யாக மாறி விடுகிறது. அப்ப ரெண்டு பேருமே சாட்டிஸ்ஃபைடு. அப்படிதான் வந்து தர்மனை வந்து அந்த இடத்துல தீர்ப்புக்கு கொண்டு வரலாம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அர்ஜுனனுக்கும் தர்மனுக்குமே வந்து சண்டை வந்துடும், பிரச்சனை ஆயிரும். என்ன பிரச்சனை ஆயிரும்? அது எல்லாரும் செத்த பிறகு 17வது நாள் போர்ல தர்மர் வந்து ஒரு இடத்துக்கு போக சொல்லியிருப்பாரு, அவன் வந்து வேற இடத்துல போய் போர் போட்டு வந்துருவான். உடனே தர்மர் வந்து அந்த யுதிஷ்டன் அர்ஜுனனை பார்த்து, எதுக்கு இந்த காண்டிபெல்லாம் வச்சுக்கிட்டு நாக்களி தூக்கி இந்த காண்டிபத்தை குப்பலை போடு அப்படின்னு காண்டிபம்னா வில்லு, அர்ஜுனை வச்சுக்கிற வில்லை அவமதித்து விடுவார். உடனே அர்ஜுனனுக்கு கோவம் வந்துடும். தன் வில்லை எவன் அவமதித்தானும் அவனை கொன்று விடுவேன் ஒரு சபதம் சத்தியம் எடுத்திருக்கான். அவன் சத்தினியன், வாக்கு மீற மாட்டான். அப்போ யாரு அவமதித்தது? அண்ணன் அவமதித்து விட்டான். அடுத்து அண்ணனை கொன்றுவிட்டு நானும் தற்கொலை செய்து கொள்வேன். ஆனா அண்ணனை கொன்ற பாவம் எனக்கு வருகிறது. அண்ணனை கொன்றுவிட்டு நான் எப்படி உயிரோடு இருப்பேன்? அப்ப நான் தற்கொலை செஞ்சுக்கிறேன். அப்ப இங்க முடிவு என்ன ஆகுதுன்னா, தர்மனை கொன்றுவிட்டு அர்ஜுனன் தற்கொலை செய்ய தயாராகிறான். அப்ப கண்ணன் வர்றான். இப்ப இங்க தீர்ப்பு என்ன? அர்ஜுனனுடைய அந்த நிலைப்பாட்டை நிறைவேற்றியாக வேண்டும். தண்டனையே அவன் சபதம் எடுத்துட்டான், சத்தியம் எடுத்துட்டான், அவன் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அப்ப தர்மனும் அங்க வந்து உயிரோடு இருக்கணும். இப்ப பிரச்சனை தர்மம் உயிரோடு இருக்கணும், இவன் தர்மனை கொல்லணும். இந்த ரெண்டையுமே சூப்பரா வந்து கண்ணை வந்து அங்க டீல் பண்றான். என்னடா ஒருத்தன் உயிரோடு இருக்கணும், ஒருத்தன் நான் உயிரோடு இருக்கணுங்கிறான், ஒருத்தன் அவன் சாகணுங்கிறான். அப்ப அந்த ரெண்டுக்குமே அவன் சரிபாதியா ஒரு தீர்ப்பை தர்றான் கண்ணன். அந்த இடத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, வேதத்தில் ஒன்று இருக்கிறது, பெரியோனை அவமதித்து விட்டால் அவனை கொன்றதுக்கு சமானம் அப்படின்னு வேதத்தின் இருக்கும் ஒரு மேற்கோளை காட்டி சொல்றான். ஆதலால் நீ அவமதித்து பேசிவிடு. யாரை? தர்மரை. உடனே அர்ஜுனன் அதை சாட்டிஸ்ஃபைட் ஆகிறான். ஆனா அவமதித்து பேசினா கொன்னதுக்கு சமானம் தானே அப்படின்ட்டு, நீ எல்லாம் ஒரு அண்ணனா மோசக்காரன் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொல்லிடுறான். எக்ஸாக்டா யோசிக்காதீங்க, இப்படிதான் மகாபாரதத்தில் இருந்ததான்ட்டு. அது வந்து அந்த ஃபீல். அவமதித்து விடுகிறான். அவமதித்து விட்டு உடனே என் அண்ணனை திட்டி விட்டு நான் உயிரோடு இருக்கதான்ட்டு வாழை எடுத்து கழுத்துல அறுக்க போவான், தற்கொலை பண்ண போவான். அவன் நிஜமாவே அவமதித்து விட்டான், அதான் அவன் ஃபீல். அப்போ சொல்லுவான், இருறா நீ தற்கொலை தானே பண்ணணும், எவன் தன்னைத்தானே பெருமையாக கூறி சொல்லுகிறானோ அவன் தற்கொலைக்கு சமானமானவன், அவன் தற்கொலை செய்வதற்கு சமானவன் இன்னொரு சாஸ்திரம் சொல்லுகிறதுன்னு கோட்டை எடுத்து சொல்லுவான். இந்த கோட்ல ரெண்டு நமக்கு மீனிங் இருக்கு.
பெரியோரை அவமதித்து பேசினால், நம்மை விட நல்லவர்களை, பெரியோர்களை, உயர்ந்தவர்களை சும்மா நம்ம இஷ்டத்துக்கு வாய் வந்தபடி அவமதித்து பேசினால் அவர்களுக்கு கொன்னதுக்கு உண்டான பாவத்தை அனுபவிக்க வேண்டும். தன்னைத்தானே பீத்துனோன்னு வச்சுக்கோங்க, அந்த தற்கொலை செய்து கொண்டதுக்குள்ள பாவத்தையும் அனுபவிக்கணும். உடனே அர்ஜுனன் பீத்த ஆரம்பிச்சிருவான். நான் எவ்வளவு பெரிய வில்லாளி தெரியுமா, என் காண்டிபன் பெருமை தெரியுமா, நான் நினைச்சேன் இந்த உலகத்தையே அப்படின்னு அவர் தன்னை பீத்துவாரு. அவன் அப்படியே வெக்கி தலை குனிவான், செத்ததுக்கு சமானமாக. அர்ஜுனன் முடிஞ்சு போச்சா? இப்ப இவன் கொன்றான், அவன் உயிரோடு இருக்கிறான், முடிஞ்சு போச்சு. ஸோ அப்ப தீர்ப்புங்கிறது இந்த இருவருக்கும் அங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு இடத்துல ரெண்டு பேருமே தர்மம்னு வந்து நிற்பான். எப்படி தர்றது? ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றோம்னா, ஒரு வீட்டில் டிவி, ஒரே ஹால் வீடு, ஒரே ஹாலு பாத்ரூம், அவ்வளோதான் அந்த வீட்டு. அம்மா டிவி பைத்தியம், குழந்தை படிக்கணுங்கிறது உயிர். அப்போ இவ எந்நேரம் படிச்சுட்டு இருப்பா, அவள் எந்நேரம் டிவி பார்த்துட்டு இருப்பா. ஒரே ஹாலு என்ன ஆகும்? அப்போ ஸ்டடி ஹாலிடேஸ் வருது, +2 எக்ஸாமு, அவன் வந்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணுங்கிறா. இவன் டிவி பார்க்காம இவளால் இருக்க முடியாது. பெரும் பிரச்சனை வருது வீட்டில். நீ டிவி ஆஃப் பண்ணு, நீ எந்நேரம் படிச்சுட்டு இருந்தா நான் என்ன பண்ணுறது? பயங்கர சண்டை. என்னடா பண்ணுறது அப்படின்னா, சரிப்பா இப்போ தீர்ப்பு எப்படி தருவது? ரெண்டு பேரையுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி தீர்ப்பு தந்தால் தான் அங்கே வந்து சுமூகமாக இருக்கும். அப்போ தீர்ப்பு என்ன தரலாம்? நீ டிவியை பாரு, இந்த காலத்தில் டிவி பார்க்கணும்னா நீ வந்து இதை வச்சு பாரு, ப்ளூடூத்தை வச்சு பாரு, இல்லை பழைய மாதிரியே இந்த டிவியை பாரு. நீ வா, மூளையை பார்த்து திரும்பி உக்காந்துக்கோ, 2 பஞ்சு நல்ல துணி எடுத்து காலில் நல்ல இறுக்கி அடைச்சிக்கோ, எந்த சத்தமும் கேட்காது. மூளையை நோக்கி பாரு, நீ வாட்டு படி. அது வா டிவி ஓடிட்டு இருக்கட்டும், டிவி அம்மா பார்க்கட்டும், காதில் பஞ்சு அடைச்சாச்சு, நீ படிக்கலாம். இப்போ முடிஞ்சு போச்சா? சார் எனக்கு என்ன பிரச்சனை? படிக்கணும். அவளுக்கு என்ன பிரச்சனை? டிவி பார்க்கணும். ஆனால் நமக்கு எப்படி பிரச்சனை வரும்னு தெரியுமா? அவள் படிக்கக்கூடாது. பொண்ணு என்ன சொல்வா தெரியுமா? இவள் டிவி பார்க்கக்கூடாது. இவள் டிவி பார்க்கக்கூடாது என்பது அவள் பிரச்சனை அல்ல, அவள் படிக்க வேண்டும் என்பதுதான் அவளுக்கு பிரச்சனை. ஸோ நமக்கு பிரச்சனையே பார்க்க தெரியாது, அதுதான் ஜட்ஜோட வேலை. உனக்கு என்ன பிரச்சனை? இதுதானே பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்குல்ல, நீ அவன்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க. பிரச்சனையை சரியா கண்டுபிடிக்கவே தெரியாது, பிரச்சனை என்னன்னே தெரியாது, அதை எடுத்து காட்டுறதான் இங்க பிரச்சனையே. ஸோ அப்படிதான் நம்ம வந்து தீர்ப்பை தர வேண்டும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ இப்போ லாஸ்ட் வீக் அடுத்து 3வது பாயிண்ட், மொதல் பாயிண்ட்டு 2 பேருக்கும் ஒருத்தனை தேர்ந்தெடுத்து இன்னொருத்தனை பிடிக்க சொல்றது, இல்லைன்னா இருவருக்கும் சாட்டிஸ்ஃபைட் பண்ற மாதிரி எடுக்க சொல்றது. 3வது பாயிண்ட் அவன்கிட்டயே கேட்டுருணும், என்னடா பிரச்சனை? நேற்று அம்மாவுக்கும் பையனுக்கும் பயங்கரமான பிரச்சனை, அவங்க அடிச்சிட்டாங்க அம்மாவும் அப்பாவும், இவன் வீட்டில் இருக்கிறதெல்லாம் கீழே எடுத்து போட்டு சும்மா வேற லெவலில் ரங்கு, அப்படியே ரங்கராட்டின மாதிரி சுத்துறான். அப்போ பிரச்சனை நம்மக்கிட்ட வந்துருச்சு. அவன் தான் ஃபோன் எடுத்தான். என்னடா அப்படின்னா, நான் போஸ்ட் போட்டதுக்கு எங்கள் அம்மா அப்பா இப்படி அடிச்சிட்டாங்க, இவங்க அடிச்சிட்டா நான் திருந்திடுவேனா, அதனால தான் நான் வந்து வேற லெவலில் விளாண்டேன். அவங்க அம்மா சொல்லுது, இவன் +2 படிக்கிறான், +2 படிக்கிறவனுக்கு இந்த போஸ்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. அது தேவையில்லாத போஸ்ட்டு அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், எங்கள் அப்பா அம்மா அடிச்சிட்டாங்க. அவன்கிட்ட கேட்டேன், உங்கள் அப்பா அம்மா ஏன் அடித்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும், அடித்தாங்க, எனக்கு கோவம் வந்துருச்சு. சரி, உனக்கு ஏன் கோவம் வந்தது தெரியுமா? அடிச்சாங்கன்னு கோவம் வந்தது. ஏன் அடிச்சாங்கன்னே தெரியாம எப்படிடா கோவம் வந்தது? ஏன் அடிச்சாங்கன்னே தெரியாம அடிச்சா கோவம் வந்துருது. இப்ப புரியுதா? நீ ஒரு போஸ்ட போட்ட, நீ ஏன் போஸ்ட் போட்டேன்ட்டு உன்கிட்ட விசாரிக்காம அவர்களுக்கு கோவம் வந்தது. அவர்கள் அடிச்ச உடனே ஏன் அடிக்கலன்ட்டு நீ விசாரிக்காமல் அவர் மேல் கோவப்பட்ட. 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? அவர்கள் செய்த அதே தவறு தானே நீ செஞ்ச அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா பிரச்சனை என்ன ஏன்னு அவன் கேள்வியை கேட்கறது இல்லை, எதுக்கு? ஏன்னா அவன் ப்ராப்ளம் என்னன்னு அவனுக்கு தெரியல. உன் ப்ராப்ளம் என்ன? அவர்கள் அடித்தார்கள், ஏன் அடித்தார்கள் தெரியுமா? தெரியாது. அது தெரிஞ்ச பிறகுதாண்ட நம்ம வந்து எல்லாத்தையும் சண்டை போடணுமா வேண்டாமான்னு யோசிக்கணும். அப்படின்னு அவர்கள் ஏன் அடித்தாருன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இவன் ஏன் போஸ்ட் போட்டான்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறம் கடைசியில் அந்த இருவருக்கும்
சரி அப்படின்ட்டு ஒரு தீர்ப்பாக ரெண்டு பேரும் சம்மதித்து ஒரு தீர்ப்பாக வருகிறது. அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்கலாம். இன்னொரு பிரச்சனை, நான் அவளிடம் ஒன்றை சொல்லிவிட்டேன், அது சரியா தவறா அப்படின்னா, இதே பிரச்சனை உன் மகளுக்கு வந்தால் இப்படிதான் தீர்ப்பை தருவாயா? இதே பிரச்சனை உனக்கு வந்துச்சுன்னா உன் மனநிலைப்படி இதுதான் தீர்ப்பை தருவாயா? அப்போ கேள்வி அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவன் வந்து லைக்ஸ்ல இருக்கிறான், தனக்குன்னா ஒன்னும் அடுத்தவனுக்குன்னா ஒன்னுன்னு இருக்கிறான். அப்ப தனக்குன்னான்னு வரும்போது ஒரு நியாயம் வருது, அடுத்தவனுக்குன்னா ஒரு நியாயம் வரும்போது அப்ப எங்கேயோ குளறுபடி இருக்கேடா. அப்போ உனக்குன்னா ஒண்ணு, அடுத்தவனுக்கு ஒண்ணுன்னா அவனை புரிய வைக்கணும்னா உனக்குன்னா நீ என்ன பண்ணுவ, உனக்குன்னா நீ என்ன பண்ணுன, அப்ப அடுத்தவனுக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் இங்க பேசுவேன், ஏன் அங்க அப்படி பேசல, அங்க ஏன் பேசல, இல்ல அங்க வந்து அப்படி சொன்னா கேட்க மாட்டேங்க. சொன்னா கேட்க மாட்டேங்க, கேட்ட கேள்விக்கு அது ரிசல்ட் தானே. கேட்ட கேள்விக்கு உனக்கு உன் மனம் கேள்வி கேட்டால் ஒரு பதிலை சொல்வாய், உனக்கு பிடித்தமானவர்கள் கேட்டால் ஒரு பதிலை சொல்வாய். மூன்றாம் நம்பர் ஒன்று கேட்குறாங்க, நீயாட்டு ஒன்று முடிவு பண்ணிக்கிட்டு நீ சொன்னா என்ன அர்த்தம்? பதில் அதானே இருந்தாக வேண்டும், முடிவு அவள் எடுத்துக்கிட்டோம். அப்போ அந்த பதில் சொல்லும் போதே 1008 இது வந்துடுது, பலன் மேல் ஒரு இது வருது. சொன்ன அவ ஏதாவது எடுத்துக்கிறவாளோ, இது வேற மாதிரி ஆயிருமோ, ரெண்டாவது அது அவங்க மேல ஒரு இமேஜ், இவ எப்படி எடுத்துக்கிறவாளோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இந்த இமேஜ் இதெல்லாம் வச்சுதானே இங்க மாறி வந்திருக்கு தீர்ப்பு அப்படின்னு புரிய வைக்கும்போது புரியுது. அப்ப நீ இருந்தால் என்ன செய்வாய், இதே இடத்தில் நீ இருந்தால் இதான் செய்வியா, இதே இடத்தில் உனக்கு பிடித்தமானவர்கள் இருந்தாலும் இதே தானே செய்வேன். அப்ப அங்க வந்து கொஞ்சம் மாறுனா எடுத்து புரிய வைக்கலாம். ஸோ அப்படிதான் ரெண்டு பேர் பிரச்சனை வரும்போது இதுன்னா உனக்குன்னா என்ன அப்படிங்கிறத கேள்வி கேட்கும்போது தான் அவர்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி தான் இருவருக்கும் சமமாக. இப்போ அந்த பிரச்சனை வந்து சரி, ஒருத்தர் வந்து இப்போ குரூப்பாக உட்காந்துருக்கோம், ஒருத்தர் வந்து பாத்திரம் துளக்கணும், ஒருத்தர் வந்து வீடு பெருக்கணும் அப்படின்னா டிவிஷன் ஆஃப் லேபர் தான். ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்தா தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீ எவ்வளோ வேலை பார்த்துருக்க, அதான் கம்பெனிலாம் வச்சுருக்கான், எல்லாம் ரிப்போர்ட் வச்சுருக்கான், நீ எவ்வளோ வேலை பார்த்துருக்க, நீ எவ்வளோ பார்த்துருக்க, எஸ்ஓபி சிஸ்டம் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஏதோ ஒன்று இருக்க. ஸோ எஸ்ஓபி அந்த மாதிரி இதுதான் சட்டத்திட்டம், அந்த சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் நீ வந்து விடு, அப்போ பிரச்சனை இருக்காது. இங்கே எஸ்ஓபி கிடையாது, நானா ஒரு வேலையை பார்ப்பேன், நானா அப்புறம் நின்றுக்குருவேன், அவள் வேலை பார்ப்பான்னு நினச்சிட்டு இருப்பா, நான் தான் காலையில் பார்த்தேன்ல மறுபடியும் நானே பார்க்கணுமா? அப்போ நம்ம வந்து இது நீ பார்க்கணும் இது நான் பார்க்கணும், அங்கே தெளிவில்லாமல் குழப்பமாக இருக்குப்பா. அங்கே வந்து நீ ஒன்று கிரியேட் பண்ணுப்பா, இதுதான்ப்பா உங்களுக்கு பிரச்சனை. யாருக்கு என்ன வேலை, நீ என்ன வேலை பார்க்க போற, நீ என்ன வேலை பார்க்குற, நீ எந்த நேரத்தில் பார்க்க போற, நீ எந்த நேரத்தில் பார்க்க போற, உனக்கு என்ன கன்வீனியன்ட்னா அங்கே ஒரு எஸ்ஓபி இருக்கணும், டைம் டேபிள் இருக்கணும், அது உங்ககிட்ட இல்லை, அதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கொடுத்தும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தீர்ப்பை தருவதற்கு முயற்சி செய்யலாம். இல்லை இந்த அளவுக்கு முடியலைன்னா அதற்குண்டான தகுதியான நபர்களிடம் அனுப்பி வச்சுட்டு ரிலாக்ஸ்டாகவும் உட்காரலாம். ஸோ இதுதான் நான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆகமத்தின் அடிப்படை, நான் எனது, எனக்கு பிடிச்சது, எனக்கு பிடித்தவன் அப்படின்னு எனக்கு பிடிச்சதுன்னு அந்த விஷயத்துல இருக்கக்கூடாது, பிடிச்சவன் பிடிக்காதவன் இருக்கக்கூடாது, ரெண்டையும் தள்ளிட்டு. நேர்மைக்கு ஞானதேவர் எக்ஸாம்பிள் சொல்வார். அதாவது பிராணன் அயோக்கியனிடத்திலும் யோகியனிடத்திலும் எப்படி ஒன்று போல் பிராணன் போய் கொண்டு வருகிறதோ அப்படி இருப்பதுதான் ஆர்ஜவம் அப்படிம்பார். அப்போ அயோக்கியனுக்கும் யோகியனுக்கும் ஒன்றுபட்டு போவதுதான் ஆர்ஜவம். என்னடா ஆர்ஜவம்னா நேர்மை, நேர்மைக்கு ஏன் இப்படி ஒரு தீர்ப்பை தருகிறார் அப்படின்னா, இப்ப ரெண்டு பேரும் வந்துட்டான், இருவருடனும் நான் ஒன்றோட்டு கலந்து விட வேண்டும். பிராணவாயு இவனிடம் எப்படி இருக்கிறதோ, பிராணவாயு அவனிடம் எப்படி இருக்கிறதோ, அப்படி நான் இவனுடன் ஐக்கியப்பட வேண்டும், அவனுடன் ஐக்கியப்பட வேண்டும். அப்படி ஐக்கியப்பட்டு பார்த்தாதான் அதுதான் உள்ள உணர்வு என்னன்னு புரியும். அதுக்கப்புறம் இந்த புத்தியை கொண்டு வந்து இருவரும் சாட்டிஸ்ஃபைடு ஆகிற மாதிரி, இல்ல ஆகமத்தின் அடிப்படையில் என்னுடைய நான் என்பதை தள்ளிவிட்டு, இல்ல அவர்களுக்கு எடுத்து புரிய வைக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை தரலாம் அப்படின்னு என்னுடைய பதில்.